may tend to become abused. The trauma which they go through, like, witnessing their parents fighting or one parent abusing the other, has a very bad, it's such a traumatizing thing that it goes through, it starts and it goes on till their adulthood also. It takes a long time for them to actually come out of that trauma. அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த தன்னம்பிக்கை, ஏற்கனவே நான் ஒரு தன்னம்பிக்கையானவ தான், தன்னம்பிக்கையான ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணதுக்கு ரொம்ப நான் வெக்கப்படுறேன். இப்போ இந்த சிச்சுவேஷனுக்கு நான் ஐ ஃபீல் வெரி ஷை. இப்படி நம்ம இருந்து நம்ம இப்படி இது பண்ணிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் பரவாயில்ல, ஐ வில் கெட் அகைன், எல்லாமே திரும்பி காட் வில் கிவ் மீ அந்த கான்பிடென்ட் இருக்குது. வெக்கப்படாம பிரச்சனை இருந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆனாலும் சரி, இந்த மாதிரி ஆயிடுச்சு இனிமேல் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களும் சரி, இல்ல இந்த அளவுக்கு என்ன மாதிரி கடவுளால இந்த மாதிரி போகாம சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்ல இருக்கவங்க வந்தா கூட இங்க சால்வேஷன் கிடைக்கும். கண்டிப்பா உங்களுக்கு என்ன தேவையோ, நீங்க என்ன விரும்புறீங்களோ அந்த மாதிரி இங்க செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. இது என்னோட முகத்தை பாருங்க, நான் ஒரு பெரிய உதாரணம். இப்போ தங்குற இடம் தேவைப்படாம இருக்கிற பெண்களுக்கும் நாங்க உதவி செய்யறோம். அவங்க வீட்லயே இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி எந்த மாதிரி உதவிகள் தேவை, இப்போ சிலருக்கு கவுன்சிலிங் தேவையா இருக்கும், சிலருக்கு சும்மா நாம இருக்கோம், நமக்குன்னு ஒருத்தவங்க உதவி புரியறதுக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு தட் இஸ் மாரல் சப்போர்ட் அப்படி சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அப்படி இருக்கும். சிலருக்கு எங்க போய் தட் இஸ் எப்படி யார சட்ட ரீதியா அணுகிறது அந்த மாதிரி தெரியாம இருப்பாங்க. சோ அப்படி இருக்கவங்களுக்கு அப்படியும் நாங்க உதவி புரியுறோம். எல்லாமே சகோதரிங்க தான். எல்லாருக்கும் அதுதான் நான் சொல்றேன். பிரச்சனை இருக்கிறவங்க கூச்சப்படாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. உங்களோட எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நினைச்சு உங்களோட பிரச்சனையெல்லாம் இங்க சொல்லுங்க. இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸுக்கு உங்ககிட்ட வாங்க, தைரியமா வாங்க, வெளியே வாங்க. உங்களுக்கு சட்டம் லெவல்லையும் சரி, உங்களுக்கு ஃபேமிலி ஃபியூச்சருக்காகவும் சரி, உங்க பிள்ளைங்களுக்காகவும் சரி, எல்லாத்துக்கும் அவங்க பாதுகாப்பு தர்றாங்க, எல்லாமே செய்யறாங்க. அதனால அதுதான் நான் என்னோட விருப்பம். இனிமேல் யாரும் இந்த மாதிரி பாதிக்க கூடாது. பாதிச்சவங்களுக்கும் இங்க தீர்வு இருக்கு. இதுல என்ன அப்படின்னா எங்கள்கிட்ட வரவங்களுக்கு நீங்க உங்களோட பிரச்சனைக்கு இதுதான் முக்கியமா நீங்க எடுக்க வேண்டிய முடிவு அப்படின்னு நாங்க எதையுமே அவங்க மேல திணிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்கறோம். தட் இஸ் நிறைய இந்த மாதிரி இருக்கு, நீங்க இப்போ இந்த மாதிரி முடிவெடுத்தீங்கன்னா இது இப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் நாங்க கொடுக்கறோம். நிறைய சகோதரிங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தாங்க முடியாத சூழ்நிலையில போய் அந்த வேகத்தை மண்ணெண்ணெய் ஊத்திக்கிறாங்க. அது ரொம்ப ஈஸியா செஞ்சிடுறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா இந்த 100க்கு 90 பேர் கிட்டத்தட்ட பொழைக்கிறது கிடையாது. ஆனா அந்த 10 பேர் பொழைச்சி படுற வேதனை இருக்கு பாத்தீங்களா, அது வார்த்தையில எல்லாம் சொல்லிடவே முடியாது. வாழ்க்கை ரொம்ப சின்னது, அதாவது லைஃப் இஸ் ஷார்ட். அந்த இருக்கிற நேரம் சந்தோஷமா இருக்கிறோமோ இல்லையோ நிம்மதியா இருந்துட்டு போயிடலாம். வாழ்க்கையை வாழணும்னு நினைக்குமே. உங்க ஹஸ்பண்ட் நல்லவராகவே இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே அன்பாவே பார்த்துக்கட்டும், எவ்வளோதான் இருந்தாலும் சரி, அவங்க இண்டிபெண்டா இருக்கிறது அவங்களோட அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். வீடு தேடி வர்றாங்க. நீங்க உங்களுக்கு வெளியே போகணும்னு அவசியம் கூட இல்ல. அவங்க போன் நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க போன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா உங்களை தேடி வர்றாங்க. எங்க இருக்கீங்களோ உங்களை தேடி உங்க பிரச்சனைகளை தீர்க்குறாங்க. உங்களுக்கு அவங்க கூட பிறந்த சகோதரியாவோ எப்படி வேணா நீங்க எடுத்துக்கலாம், ஃப்ரெண்டாவோ எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஓப்பனா பேசுங்க, வெளியே வாங்க, தைரியமா வாங்க. எந்த வகையில் அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க தாராளமா தயங்காம இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை அணுகலாம். அதுக்குண்டான அந்த பிரச்சனையை நாங்க தீர்த்து வைக்கிறதுக்கு நாங்க எல்லா வகையிலயும் நாங்க முயற்சி செய்யறோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி அவசர தேவைக்கு பெண்களுடைய அவசரமான பிரச்சனைகளை அணுகிறதுக்கு அவங்க 1091 அப்படின்ற ஒரு தொலைபேசி எண் இருக்கு. இது இலவச தொலைபேசி. இது சென்னை மாநகர காவல் கட்டுப்பாட்டு அறையில இயங்குது. இந்த அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் மக்களிடையே ஒரு வரவேற்பை பெற்ற காரணத்தினால் பெண்கள் தங்களது பிரச்சனைகளை இன்று அதிகமாக முன்வந்து சொல்லி இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த வழக்குகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. இந்தியாவிலேயே இவ்வளவு அதிகமான வழக்குகளை தாக்கல் செய்த பெருமை தமிழக காவல்துறைக்குத்தான் உண்டு. In the last 20 years, we have seen a lot of laws, amendments made in favor of women. The Dowry Prohibition Act has been fine-tuned.
loopholes have been blocked. We see the amendments to the Criminal Procedure Code, the IPC, to the Evidence Act, all in favor of women. Zero tolerance to violence. It's not something that we have been taught to, this kind of Indian mentality that women have to put up with abuse, to tolerate for the sake of the children, for the sake of society. We have to see to it, as women band together, as we stand together, to see that we do not tolerate violence, that we grow out of this circle of abuse that has taken hold of women's lives.